குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/4/2026 வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 20ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:11. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:51 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:25 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:06 வரை வியாக்காத்தம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 8:51 வரை கௌலவம், பின்பு இரவு 9:30 வரை தைத்தூலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:25 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் ஜபிக்க உகந்த நாள், தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க சிறந்த நாள், உழவு மாடுகளை வாங்க நல்ல நாள், கிணறு வெட்ட சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:51 முதல் 8:32 வரை மேஷ லக்னம். 8:33 முதல் காலை 10:26 வரை ரிஷப லக்னம். 10:27 முதல் 12:31 வரை மிதுன லக்னம். 12:32 முதல் 2:43 வரை மதியம் கடக லக்னம். மதியம் 2:44 முதல் மாலை 4:49 வரை சிம்ம லக்னம். 4:50 முதல் மாலை 6:49 வரை கன்னி லக்னம். 6:50 முதல் இரவு 8:48 வரை துலாம் லக்னம். 8:49 முதல் இரவு 10:54 வரை விருச்சக லக்னம். 10:55 முதல் காலை 1:06 வரை தனுசு லக்னம். 1:07 முதல் காலை 3:12 வரை மகர லக்னம். 3:13 முதல் காலை 5:05 வரை கும்ப லக்னம். 5:09 முதல் காலை 6:50 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தல் நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: சுக்கிர மூர்த்தி சுபசுகம் ஈவாய்,
வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினத்தில் குங்கும மகிமை, அதாவது ஸ்ரீ குங்கும பஞ்சசதி, இந்த பாடல்களை பாராயணம் செய்தால் ஸ்ரீ காமாட்சி அன்னையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது, குங்குமமாவது குணமதளிப்பது, குங்குமமாவது கொல்வினை தீர்ப்பது என்று இந்த பாடல் தொடங்கும். குங்கும பஞ்சசதி. இந்த பாடலானது மொத்தம் 15 பாடல்களை கொண்டது. ஆக இந்த 15 பாடல்களையும் இந்த நாள் பாராயணம் செய்பவர்களுக்கு காஞ்சி காமாட்சி அன்னையினுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஆக குங்குமம் தான் சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆக அம்பிகையை நினைத்து வழிபட்டால் சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் சுஹாசினியாக்க தீர்க்க சுமங்கலியாக்க வாழக்கூடிய பாக்கியம் அமைப்பு சித்திக்கும். எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவே தொடங்குகிறது. சாதகமான அமைப்புகளும் உண்டு. சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல மனசுக்கு சந்தோஷம் கொடுப்பது மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாகத்தான் இது சாத்தியமாகும். அதிர்ஷ்டகரமான அமைப்புகளோடு இந்த நாள் தொடங்குகிறது. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைவரோடு அவங்களுடைய வழியில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகவுமே மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்றே சொல்லலாம். கூடுமான வரையில் அந்யுன்யமாக இந்த நாள் இருப்பீர்கள். எந்த விதமான வாக்குவாதமோ வீண் சண்டை சச்சரவுகளோ காணப்படாது. கணவன் மனைவி இருவருமே தம்பதிகளிடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படுவதால சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருந்த குழந்தை பாக்கியத்திற்குண்டான நல்ல செய்திகளும் கிடைக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த சில காரியங்கள் எல்லாம் இந்த நாள் நடக்கும். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை மிக சரியான ஒரு நிலையில் கொண்டு செல்வீர்கள். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடனான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய பேச்சுக்கள் சரி, உங்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இறைவன் கொடுத்த வரமாகவே நீங்கள் நினைப்பீர்கள். நல்ல பக்குவம் பெற்றவர்களாகவும் திகழ்வீர்கள் மேஷராசி காதலர்கள். ஆக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இடத்தில் மிக மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் பேசி சில எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் மற்றும் ஆலோசனைகள் கலந்து கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கிறது. மன திருப்தி ஏற்படுங்க. உங்க துணைக்கு நீங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை விதமாக பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல திறமைகள் அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நிலைகளும் உண்டு. உங்களுடைய சக பணியாட்களுடன் நல்ல உறவு ஏற்படும்.
உங்களை போற்றி மதிக்கத்தக்க வகையில் தான் உங்களுடைய நடவடிக்கையே இருக்கும். அட்மினாக நிர்வாகத்துறையில் மிகப்பெரிய ஒரு துறையில் நீங்கள் பணிபுரிபவர்களாக இருப்பீர்கள். யாருக்கும் அடிபணியாதவர்கள். நீங்கள் அன்புக்கு மட்டுமே அடிபணிவீர்கள். அதிகாரத்திற்கோ அல்லது எந்தவிதமான ஆளுமைக்கோ நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள். மேஷராசி அன்பர்களே, அன்பாக சொன்னாலும் உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் எவ்வளவு வேணாலும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு சில வார்த்தைகள் வெளிவரும் பொழுது அந்த இடத்தில் கூட இருக்க மாட்டீர்கள். தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆகவே யாரும் தன்னை ஆள முடியாது என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு பண்போடு வலம் வரக்கூடியவர்கள் நீங்கள். அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் இந்த தினம் நடக்கும். எதிர்பார்த்தபடி வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களுக்கு திறமையான ஒரு சில நபர்கள் இருப்பதால் மட்டுமே அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களால முன்னேறி போக முடியும். வியாபாரம் சம்பந்தமாக சில நேர்த்தியான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பாராட்டுகள் கிடைக்கிறதோட மட்டுமில்ல, உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரமும் இந்த நாள் கிடைக்க போகுது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சிரமப்பட்டாலும் உங்களுக்கு அந்த பாராட்டுகள் எனும் பொழுது உங்களை யாராலும் வெற்றி பெற வைக்க முடியாது. அந்த அளவிற்கு மன திருப்தியும் மன சந்தோஷமும் உங்கள் மனதிலேயே இருக்கும். எல்லாவற்றிற்கும் தன்னம்பிக்கை தான் காரணமாகவே இருக்கும். ஆக உடல்நிலை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி பணவரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையிலும் தனவரவுகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய சேமிப்பு கணக்கு உயர்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியம் பொறுத்தவரையில கோப உணர்வை எப்பொழுதும் நீங்கள் குறைத்து கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். இன்றைய நாள் தியானம் செய்யலாம். ஆரோக்கியத்திற்கு இது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். எந்தவிதமான சங்கடங்களும் இருக்காது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கு அதற்கு ஏற்ற வழிவகைகள் கிடைக்கும். பெரும்பாலும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மற்றும் தாய் தந்தையினுடைய ஆசையை நீங்கள் பூரணமாக பெறுகிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி மாணவ மாணவிகளே, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். கௌரவமாக உங்களுடைய தேர்வு நிலைகளிலிருந்து வரக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உண்டு பண்ணித்தரும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வது இன்னும் சிறப்பு. ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்குண்டான ஓரை உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல சுக்கிர பகவானுடைய ஓரையும் சரி, செவ்வாய் பகவானுடைய ஓரை, குரு பகவானுடைய ஓரை, இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு நல்ல பலனைத்தான் ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகள், செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். மன நிம்மதி அதிகரிக்கும். வருமானம் பெருக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப யோக நாளாகும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. நினைத்தது நடக்கும். பெரிய அளவில் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் ஏற்பாடாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். பெரிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ஆதாயம் பெருக்கும். வருமானம் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்று மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியமற்ற ஒரு மனநிலையும் உண்டாகலாம். அந்த மனம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று வேதனையை கூட நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தியானம், நல்ல இசை பாடல்கள் கேட்பது மிக அவசியம். மனவேதனை இல்லாமல் காரியங்களில் ஈடுபடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு செய்த வேலைகளுக்கு ஏற்றபடி நல்ல பெரும்பாலும் நன்மைகள் அதிகரிக்கும். மன சிரமத்தோடோ மன கஷ்டத்தோடு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களை, கடந்த விஷயங்களை பற்றியோ நடந்து முடிந்த செயல்களை பற்றியோ சிந்திப்பது வீண். இனி வரக்கூடிய நாட்கள் அது போன்ற எந்த தவறுகளும் நேராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எனும் பொழுது சாதகமான முடிவுகள் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல நீங்க பேசக்கூடிய கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க. கூடுமான வரையில்
யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள், கருத்துக்களை கூறாதீர்கள். யதார்த்தமாக பொறுமையாக நிதானமாக பேசி பழக்கிக் கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்களுக்கு தெய்வ வழிபாடு மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பிரார்த்தனை செய்யலாம். இசை பாடல்கள் கேட்பதன் மூலம் மட்டுமே மன ஆறுதல் உண்டாக்குங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி எப்படி விமர்சனங்கள் செய்திருந்தாலோ அல்லது உங்களை அலட்சியமாக ஒரு பொருட்டாக நினைக்காமல் தவிர்த்திருந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் எண்ணி பயப்பட வேண்டாம். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். காலம் நேரம் கைகூடி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள், சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதுவரையில் பொறுமை நிதானம் மிக அவசியம். உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை. பொது இடங்கள் ஆகட்டும், வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் வார்த்தைகளை நீங்கள் கட்டுப்படுத்தி பேசுவது நல்லது. கூடுமான வரையில் நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். தவறைப்பான சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்திருந்தோ அல்லது மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமாக முயற்சிகள் செய்திருந்தாலும் அந்த தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் வரும். வெளிநாடு செல்ல வேண்டி பயண வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படலாம். வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்குங்க. பேசக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். இழுபறியான வேலைகளை கூட இந்த தினத்தில் செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்துதான் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் மிக சிறப்பாக திட்டமிட்டு வேலை செய்யும் பொழுது உங்களுடைய செயல்திறன் பன்மடங்கு பெருக்கும். சிறப்பான நிலையில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பயணங்களின் மூலம் புதிய அறிமுகம் உண்டாகலாம். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஓய்வு அதிகமாக எடுக்க வேண்டிய நாளாகவும் காணப்படலாம். உடல் நலம் மனநலத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் நல்ல அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பதட்டமான மனநிலையை உங்கள் துணைவரிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம், காண்பிக்கலாம், பேசலாம். ஆகவே எதுவுமே தெரியாமல் இருந்து விடாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மன உணர்வை உங்களோடு துணையிடம் பகிர்ந்து கொள்வது அவசியம். இது உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதாகவே இருக்கும். உடல்நிலையில் எப்பொழுதும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இடத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதால் மட்டுமே உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்த அனுசரணையாக போகக்கூடிய போக்கு நிலவுகிறது. இன்றைய நாள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான எண்ணம் அதிகரிக்கும். ஆர்வம் பெறுவீர்கள். பணவரவு குறைந்து காணப்பட்டாலும் வீட்டில் மன நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு மியூச்சுவல் அதாவது பரஸ்பர ஒற்றுமை என்பது நிலவுங்க. ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பணத்தை செலவு செய்யாமல் சிக்கனப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி ஆராய்வீர்கள். பணவரவு குறைந்துதான் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் என்னும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சரிவிகித உணவு, நல்ல நார்ச்சத்து உணவு, அதே போல நேரத்திற்கு பசித்த பிறகு புசி என்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆகவே பசிக்கக்கூடிய நேரத்திற்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருப்பீர்கள். மார்கண்டேயர் போல உங்களுக்கு என்றும் 16 அதாவது இளமை என்றுமே நிலைத்து நிற்கும் என்பது பொருள். ஆகவே கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை இறைவனுக்காக அர்ப்பணியுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்லது. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், வீடு மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் சீக்கிரமாக குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றகரமான நாள். நன்மைகள் விளையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்த்த வருமான வரவு கிடைக்கும். மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை மேம்படும். மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். சௌபாகியம் அதிகரிக்கும். வாழ்க்கையின் தரம் உயரும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புது நபர்களால் ஆதரவு உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பற்றி அதிக எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் எப்பொழுதுமே பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படிப்பு மட்டுமல்லாது மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் தொடர்பான விஷயங்களிலும் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். இன்று ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் நடக்கக்கூடிய மன வருத்தங்களை ஒதுக்கி தள்ளுங்கள். அந்த மன வருத்தத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது எதுவுமே இருக்காது. ஆக பயனில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். அமைதியாகவும் இருக்க வேண்டிய நாளும் கூட. வெற்றிக்கான முயற்சியை இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய செயல்திறன்ல அதிருப்தி ஏற்படும். அதிக வேலைகளை செய்வதாலும் முறையாக உங்களால் திட்டமிட வேண்டியதாகவே இருக்கிறது. ஆகவே பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். சபை தொடர்பான வேலைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பொது காரியங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். நிர்வாக திறமை பெற்றவர்கள் நீங்கள். பலரையுமே மிக சரியாக வேலை வாங்குவீர்கள். நிர்வாக திறன் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பதால் பலருமே உங்களிடம்தான் ஆலோசனைகள் கேட்பார்கள். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட ஒரு நுணுக்கமான பதிலை சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆக மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் வழிபாடு மிக முக்கியம். வெள்ளிக்கிழமை தினத்தில் தாயார் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். சிறிதளவாவது கற்கண்டு நிவேதனம் செய்வது, துளசி மாலை சாற்றுவது, பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது. உங்கள் வீட்டில் தாய் தந்தையர் இருக்கும் பட்சத்தில் மிதுன ராசி அன்பர்களே, அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள். அதாவது அவர்களுடைய காலை தொட்டு வணங்குங்கள். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். எந்த தவறு அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் சில பிரச்சனைகள் என்பது தானாக விலகிவிடும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்லதொரு தெளிவும் தீர்வும் கிடைக்குங்க. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக உணர்வீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றமும் நல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உயர்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். செயல்திறனில் உங்களுக்கு அதிருப்தி ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அதிக வேலைகளை கையாள முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். கூடுமான வரையில் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இதனால் இருவருக்கும் இடையேயான புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம். ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்தால்தான் நடக்கக்கூடிய விஷயங்களை மிக சரியாக உங்களால் கவனிக்கவே முடியும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். சுப மங்கள யோகம் உண்டாக்கும். இன்றைய நாள் பணவரவு ஏமாற்றத்தை அளிக்கும்படியாக இருந்தாலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சேமிப்பது என்பது கடினமாக சிந்திப்பீர்கள். உங்களுடைய தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்யலாம். குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியிடங்களில் வெளிப்படுத்தாதீர்கள். நல்ல அனுபவ அறிவும் வெளிப்படலாம். உயர்வு நிறைந்த நாள். நீங்கள் எந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே நிலைக்கு நீங்கள் உயர பரப்பீர்கள். கல்வியாளர்கள் கூட மத்தியமமாக படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன்கள், ஆதாயம் உண்டு. திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்று நீங்கள் பல்வலியால் பாதிக்கப்படலாம். தகுந்த சிகிச்சையை மேற்கொள்வது மிக மிக சிறந்தது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் ஓரை உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். மன அமைதி, நிம்மதி நிறைந்த நாளாகவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். நீங்கள் யார் என்பதை அவர்கள் உங்களிடத்தில் வீண் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ காணப்படாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கலாம். திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நன்மை பிறக்கக்கூடிய நாள். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் நட்சத்திர பலன்கள் மிக சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை உண்டு பண்ணும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் மன நிம்மதி தரக்கூடிய வகையில் சில வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக பேசுவார்கள். இதனால் உங்களுக்கு திடமான நம்பிக்கை அதிகரிக்கும்.
இவ்வாறு சிறிய முயற்சிகள்ல கூட பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணப்படலாம். கடகராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். இன்று முக்கிய சந்திப்புகளில் பங்கு பெற நேரலாம். நேர்முக தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நன்மைகள் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் காணப்படும். இன்று முக்கியமான நபர்களுடைய வார்த்தைகள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உத்தியோக ரீதியாக இன்று சந்திக்கலாம். இந்த சந்திப்பின் நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்பட போகுது. நீங்கள் பங்கு பெறக்கூடிய முறை, உங்களுடைய கருத்து மற்றும் உங்கள் தகவல் பரிமாற்றங்கள், இதனால் மிக வெகுவாக நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலை உருவாகி விடலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் நல்ல நட்போடு பழகுவீர்கள். அதே போல காதலிப்பவர்கள் வருங்கால துணையின் இடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் தான் மேன்மை பொருந்தியதாகவே இருக்கும். உறவில் நல்ல மகிழ்ச்சி நிலவும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நிதானம் என்பது மிக தேவை. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். மற்றவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சரி மதிப்பளிப்பது மிக அவசியம். நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. அரசு சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். அமைதி நிறைந்த நாளாகவே இருக்கும். கடின உழைப்பின் மூலம் முயற்சிகள் அதிகரிக்கலாம். பணவரவு அதிகமாகவே இருக்கும். என்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்கள் வெளிப்படலாம். கூடுமான வரையில் லாபத்தை மட்டுமே எடுக்கும்படியாக பார்ப்பீர்கள். நட்டத்தை தவிர்ப்பதற்கும் சூக்ஷ்மமாக சில விஷயங்களை மேற்கொண்டு செல்வீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக காணப்படும். ஆரோக்கியத்தை ஸ்திரமாக பராமரிப்பீர்கள். எந்த விதங்களிலும் உடலுக்கு தீங்கு நேராதபடி உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பீர்கள். வெளியிட உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுவீர்கள். இந்த நாள் மன அமைதியோடு இருக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. கூடுமான வரையில் உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவே இருக்கும். இயல்பாக தைரியம் பெற்றவர்கள் நீங்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த நாளில் சொல்லும் செயலும் மிக சீராக இருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை தரும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். தைரியம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். நம்பிக்கை உருவாகும். நட்சத்திர பலன்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு காத்திருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். மன உளைச்சல் கூடாது. பொறுமை என்பது மிக அவசியம். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். வருமானம் பெருக்கும். நிம்மதி அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் ஜெயமாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. பயணங்கள் காரணமாக புத்துணர்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய சுய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். நீண்ட நேரம் கண் விழித்து சில வேலைகளில் ஈடுபடுவது போன்ற நிலை ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல மன திருப்தியையும் நல்ல மன ஆறுதலையும் அளிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீதான நம்பிக்கை பலப்படும். மிக திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். செய்த காரியங்களுக்கு தகுந்தபடி நற்பலன்களை பெறக்கூடிய நாள். திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். வார்த்தைகளில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பேசிய பிறகு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது உங்களுடைய செயலுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவது சிறப்பு. திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமையும் நல்ல மேன்மை பெறுவதற்கான சூழல்கள் கிடைக்கும்.
காதலிப்பவர்கள் மேற்கூறிய சொன்ன விஷயங்களில் எப்பொழுதும் அக்கறையுடன் இருங்கள். வார்த்தைகளில் தவறுதலாக கூட பயன்படுத்தி விடாதீர்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். அந்த வாசகத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் தவிர்ப்பது அவசியம். எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் நீங்கள் கவனமாக செயல்பட்டாலே போதுமானது. இன்று தேவையற்ற செலவுகள் கூட அதிகமாக இருக்கலாம். குடும்பத்திற்காகவும் தேவைகள், செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் சம்பந்தமாக சில விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பண தேவைகளுக்காக அதிக முயற்சிகளும் எடுப்பீர்கள். வருமானம் வரும்பொழுது தகுந்த நேரத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்வது அவசியம். பணத்தை நீங்கள் நீர் போல செலவு செய்யாமல் கச்சிதமாக தேவைகளுக்காக மட்டுமே செலவு செய்து மிச்சத்தை நீங்கள் சேமிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நாள். கையில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொள்முதல் தொடர்பான செயல்களாகட்டும் அல்லது முதலீடு சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது பிறரை கேட்டு செய்வது அவசியம். தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். பெருமளவு என்பது ஆதரவு காணப்படாது. மற்றவர்கள் மீதான கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. ஆடம்பரமான செலவுகளை குறைத்தால் தான் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகமாகவே இருக்கும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மேல் அதிகாரிகளோடு சில நல்ல உறவு காணப்படாது. அவர்களால் சில தொல்லைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆக உங்களுக்கு நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மூத்த அதிகாரிகளிடத்தில் இருந்து சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று மன வருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயலை சோதித்து பார்க்கக்கூடிய விதமாக கூட அமையலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். இதுவரையில் நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். முயற்சிகள் அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு சில காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் பெறுவீர்கள். மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு உண்டு. ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மென்மேலும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சரியான ஒரு நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவை சாதகமாக இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப சூழலுக்கு ஏற்றாற்போல் படிக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படுத்துங்க. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயக்ரீவரையும் வணங்குவது முதன்மையாக உங்கள் தாய் தந்தையருக்கு வணக்கம் தெரிவியுங்கள், நன்றி தெரிவியுங்கள். அதன் பிறகு படிக்க துவங்குங்கள். பெற்ற தாய் தந்தையரை வணங்கிவிட்டு பிறகு குருவையும் நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு படிக்க துவங்குங்கள். உங்களுடைய தேடல் என்பது மிக சுலபமாக இருக்கும். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அந்த பயணங்கள் உங்களுக்கு மிக சீக்கிரமாகவே கிடைக்கும். கேள்விக்கு ஏற்ற பதில் கைக்கு வந்து சேரலாம். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவானுடைய ஓரை மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு பலனை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், புரிதல் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் உயரும், நன்மைகள் அதிகரிக்கும், வாழ்க்கையின் தரம் உயர பெறுவீர்கள், வருமானம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள், நேரத்தையும் காலத்தையும் அரவணைத்து செல்வீர்கள், பெரியவர்களுடைய நல்லாசி உண்டு, தெய்வீக சக்தி பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாக்கு சாதுரியம் மிக சிறப்பாக இருக்கும். பேச்சின் மூலமாகவே நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஒவ்வொரு வேலைகளும் மிக சிறப்பாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரலாம். சவாலான வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். இன்று பதட்டப்படாமல் சமநிலையோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகள் என்ன என்பதை நம்பிக்கையோடு பார்த்து சமாளிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அந்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தடைகளை தாண்டி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் உண்டு. மிக சாதாரணமான ஒரு நிலைகளிலேயே காணப்படுவீர்கள். உங்கள் பின்பக்கம் பல நிலைகள்ல பலம் பொருந்தியதாக இருந்தாலும் எந்த விதமான பகட்டோ மற்றவர்கள் பார்க்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விதமாக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டீர்கள். மிக எளிமையானவர்களாக இருப்பீர்கள். தெய்வ குணம் உங்களுக்கு உண்டு. மிக சவாலான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கடினம் என்பதே இருக்காது. எல்லாவற்றையுமே மிக திறமையாக கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். மிகுந்த அனுபவசாலிகள் என்றே சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களை. இந்த நாளில் வேலைகள் காரணமாக உங்களுக்கு சில நேரங்கள் பணிகள் முடிக்க முடியாமல் கூட போகலாம். வேலை நிமித்தமாக பலன்கள் இரண்டர கலந்துதான் காணப்படலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக பணியாட்கள் நல்லுறவோடு இருப்பதற்கு தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். யாரிடத்திலும் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களோடு கலந்து பேசக்கூடிய ஒரு நிலையும் மும்முரமாக இருப்பீர்கள். ஒரு விஷயத்தை கையில் எடுத்துவிட்டால் அதை முடிக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். அதன் மீதான எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். சவால்களை சந்தித்தாலும் நீங்கள் அதில் சாதித்து காட்டக்கூடிய நிலை உருவாக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் நடக்கலாம். நன்மைகள் தீமைகள் இரண்டர கலந்து காணப்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். கட்டுப்பாடு என்பது காணப்படாது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களும் செயல்படுவார்கள். அதே போல கருத்துக்களை கூறும் பொழுது சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும். வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். மனதில் புத்துணர்ச்சியும் நல்ல எழுச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் துணையோடு சிறிய பிரச்சனை ஏற்படலாம். தவறான ஒரு புரிந்துணர்வு கூட காணப்படலாம். அவர்களிடத்தில் மென்மையாகவும் பண்பாக பேசுவது அவசியம். சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் போக்க மனம் திறந்து பேச வேண்டும். கணவன் மனைவி இடையே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு கொண்டு செல்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பரஸ்பர ஒற்றுமை உண்டாக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையிடத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். அவர்களோடு நீங்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள். வேலைவாய்ப்பு மற்றும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமாக சில ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். கலந்து ஆலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களை, இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்பட்டாலும் பணத்தை மிக கவனமாக கையாள வேண்டும். அதிக செலவுகள் காணப்படலாம். வீடு கட்டுமான பணி தொடர்பாகவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் வாங்குவது, ஆடம்பரமான விஷயங்களுக்காகவும் சில பணங்கள் செலவாகலாம். இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும். கால்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் வரவுகள் நிறைந்தும் இருக்கும். ஆகவே அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பணம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொண்டால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஓரைகள். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்யும் பொழுது நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்தது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை ஈடேறும். காரியங்கள் வெற்றி உண்டாக்கும். சாதிக்கக்கூடிய நாள். மனம் அமைதி பெறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாழ்க்கையின் தரம் உயரும். சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. சொத்துக்கள் வாங்கி குவிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும். சூழ்நிலைகளை உணருங்கள். பிறருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்கான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். தியானம் உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு நல்ல அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். சிந்தனைகள் ஏற்படுவதோடு மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதிலும் ஆராய்ச்சி துறை சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம்.
நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லலாம். உங்கள் துணையை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ளலாம். மனதில் பட்ட விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை என்பது உங்கள் துணையிடத்தில் சற்று அதிகமாகவே வெளிப்படும். குடும்ப நிமித்தமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் முன்கூட்டியே நன்றாக சிந்தித்து முயற்சியும் செய்வீர்கள். குழந்தைகளுடைய செயல்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்லாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சம்பந்தமான விஷயங்கள், இசை, பாடல்கள், நடனம், நாட்டியம், மற்ற துறைகளிலும் குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டுமென கல்வி ரீதியாகவும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். சாதகமான நாளாகவே இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. எந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அமைதி காத்து, எந்த நிலையில் பொறுமையாக செயல்பட்டால் நன்மைகள் விளையுமோ அந்த நேரத்தில் பொறுமையாக செயல்படக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உருவாக்கும். இருந்தாலும் செயல்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய என்ன நலன்களை புரிந்து கொள்வீர்கள். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். ஊக்கம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தன்னம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும். அதிக வேலைகள் காணப்படலாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம். தெய்வீக வழிபாடுகளில் நாட்டம் கொள்வீர்கள். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய நாள், அவருடைய அனுகிரகம் நிறைந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்யலாம். தாழம்பு குங்குமம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம். வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மற்றைய சேவார்த்திகளுக்கு நீங்கள் குங்கும பிரசாதம் அர்ச்சனை செய்து வழங்கும் பொழுது தன லாபம் பெறுவீர்கள். குபேர சம்பத்து அதிகரிக்கும். இயன்ற வரையில் வீட்டில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்வது, குத்து விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை வீட்டிலும் செய்யலாம். முடிந்த வரையில் சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டல் செய்து இரவு 8 to 9 மணிக்குள்ளாக சுக்கிர ஓரையில் நீங்கள் பூஜைகள் செய்து வழிபட குபேர சம்பத்துகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ஓம் மகா தேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று 108 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க பணவரவு என்பது உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். வருமானம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும். வாழ்வாதாரம் பெருகும். இப்படி நாளுக்கு நாள் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். பயண நேரத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். ஆகவே பணத்தை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். விழிப்புணர்வு தேவை. வெளியே செல்பவர்கள் என்ன தேவையோ அதற்காக மட்டுமே பணத்தை கொண்டு செல்ல வேண்டும். இயலாதவர்கள் வெளியே செல்லாமல் இருப்பது மிக அவசியம். கூடுமான வரையில் ஏடிஎம் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்துவது மிக அவசியம். அந்த கார்டையும் நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த பொருளையும் தொலைக்காமல் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக்கொள்வது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு தலைவலி மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அமைதியாக இருந்தீர்களேயானால் உடலில் எந்த தீங்கும் ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் காலை பொழுதில் உங்களுடைய உள் உறுப்புகள், உடல் உறுப்புகள், அங்கங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியம். இறைவா, என் உறுப்புகளை நன்றாக வைத்திருப்பதற்கு கோடான கோடி நன்றி என்று இறைவனிடத்தில் ஆத்மார்த்தமாக நன்றி தெரிவியுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய நாள் முழுமைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என மனதார தியானம் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே போல சாப்பிடக்கூடிய நேரத்திலும் விவசாய பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த நன்றியானது அவர்களை போய் சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். வருமானம் உயர்வு ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான ஒரு தனி ஆர்வம் அதிகரிக்கலாம். ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தும். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல உற்சாகமாகவும் முன்னேற்றத்தோடு படிப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்ல ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக அற்புதமான பலன்களை உண்டு பண்ணும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தனைகள் மேம்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையும். நன்மைகள் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகும். மேன்மை பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். வருமானம் பெருகும். மன நிம்மதி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு.
இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு பெறுவது அவசியம். தியானம், இசை பாடல்கள் கேட்பது, ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது, தெய்வ பணிகளில் உங்களை நீங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, இப்படி செய்வதால் நலம் பெறுவீர்கள். வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய மிக உறுதியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். மற்றவர்கள் சற்றும் சிந்தித்து பார்க்க முடியாதபடிக்கு உங்களுடைய செயல்கள் மிக சிறந்ததாக இருக்கும். கற்பனை திறன் அதிகரிக்கும். கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடிப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவார்கள். உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். வேலை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில பொறுப்புகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். நிர்வாகம் சம்பந்தமான துறைகளில் நீங்கள் கையாண்ட சில பொறுப்புகள் குறையலாம். மற்றவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அறிந்து கொண்டு நடப்பீர்கள். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. பெரியவர்களுடைய நல்லாசை கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பொதுவாக அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். வருமானம் சம்பந்தமாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். தன லாபம் பெறுவீர்கள். கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு கிடைக்கலாம். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு வருமான உயர்வு அதிகரிக்கலாம். நல்லதொரு அனுபவங்கள் மேம்படும். வேலை விஷயமாக பார்க்கக்கூடிய நிலையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதால் பாராட்டுகள் அதிகரிக்கும். திறமை மிக்கவர்களாக நீங்கள் செயல்படுவதால் முன்னேற்றகரமாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வீர்கள். பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிக்கலாம். உழைப்புக்கு தகுந்தபடியான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். வங்கி கடன் தொடர்பாக இருந்த சிக்கல்கள் குறையலாம். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். வீடு கட்டுமான பணி தொடர்பாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். புதியதொரு இடம் வாங்குவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அக்கம் பக்கம் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உங்களுக்கு நல்லதொரு உறவு நிலை இருக்கும். இன்றைய நாள் திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு இனிமையான நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு. நல்லதொரு அனுபவத்தை பெறுவீர்கள். இருவருமே பரஸ்பர ஒற்றுமையாக வாழ்வீர்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஒரு சில முடிவுகளோடு இன்றைய நாள் எடுக்கலாம் என்கிற திட்டத்தோடு இருப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய திருமணத்திற்குண்டான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இதனால் உங்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் இடையே நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதால் புரிந்துணர்வு என்பது அதிகரிக்கும். தேவையற்ற வீண் விவாதங்களை மற்றவர்களிடத்தில் தவிர்ப்பது அவசியம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி விஷயமாக ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள் மற்றும் கணக்கு சம்பந்தமான துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கல்லூரி தொடர்பாக மேற்கல்வி தொடரக்கூடியவர்கள், வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் தைரியத்துடன் வெற்றி நடை போடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: இன்றைய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகலாம். செயல்திறனில் வேகம் இருக்கும். அனுபவங்கள் பெருகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலட்சியமின்றி செயல்பட வேண்டும். பிறருடைய கருத்துக்களை கேட்பது அவசியம். ஆலோசனைகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். மன நிறைவு பெறுவீர்கள். ஆத்ம திருப்தி உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசி அமைப்பின்படி உத்தியோக வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மன திருப்தியாக வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ஈடுபாடு என்பது ஒரு படி உயர்ந்து இருக்கும். மிக திறன்பட வேலை பார்ப்பீர்கள். அனுபவ அறிவை கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சக பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் பழைய காரியங்கள், வேலைகளை கூட மிக அழகாக அற்புதமாக செய்து முடிப்பதால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் பாராட்டுகளும் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்படலாம். ஆனந்தமாகவும் மிகுந்த சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையை மிக நேர்த்தியாக கொண்டு செல்வீர்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொண்டு
அதை பாடமாக எடுத்துக்கொண்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அந்த பாடத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். இதனால் உங்களுக்கு எந்த விதங்களிலும் தோல்விகளோ அல்லது உங்களுக்கு எதிராக எந்த விஷயங்களோ காணப்படாது. மிக நேர்த்தியாக அழகாக உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும். வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை மிக சரியாகவும் செலவு செய்வீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக சுபத்தை அதிகரிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய மென்மையான பேச்சு, கனிவான பார்வை, இயல்பான நடவடிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமாக்கி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள். வேலையிட சூழல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். வேலை தொடர்பான பயணம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான சூழலை வெளிப்படுத்துவீர்கள். வீட்டில் ஒற்றுமை உண்டாகும். குடும்ப நலன் காக்கப்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளோடு விரும்பிய இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளுடைய தேர்வு முடிந்து ஓய்வாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விடுமுறை நாட்கள் காரணமாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நல்லதொரு புரிந்துணர்வு குடும்பத்தில் இருக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மிக மென்மையான பேச்சுக்கள் மூலம் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நகைச்சுவை உணர்வாளர்களாகவும் இருப்பீர்கள். எந்த நிலையிலும் கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமையும் சாந்தமும் அன்புடனும் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். பணவரவு அதிகமாக இருக்கும். சிறிய கடன் வகையில் இன்று பணம் பெறக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரிடமும் பரஸ்பர ஒற்றுமையுடன் பழகுவீர்கள். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். சம வயதினரிடையே, அதாவது உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக மாற்றங்கள் உண்டாக்கலாம். சில தருணங்களும் கிடைக்கும். தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் அமைகிறது. நீண்ட நாளாக நீங்கள் முயற்சித்த நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரிக்கலாம். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் விளையக்கூடிய நாளாகவே அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலைகளில் ஏற்றம் பெறுவீர்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடியவர்கள் மன நிறைவோடு நிறைய மதிப்பெண்கள் பெறக்கூடிய விதமாக படிப்பீர்கள். பெரியோர்கள் பெற்றவர்களுடைய ஆசை உங்களுக்கு உண்டு. படிப்பதற்கு முன்னர் உங்கள் தாய் தந்தையரை மனதார வணங்கிவிட்டு அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லிவிட்டு பிறகு படிக்க துவங்குங்கள். உங்களுடைய குருவையும் ஆசிரியரையும் மனதார நினைத்து நன்றி தெரிவியுங்கள். அதன் பிறகு இறை வழிபாடு செய்து படிக்கும் பொழுது உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆசையும் குருமார்களுடைய அனுகிரகமும் கூடுதலாக கிடைக்கும். மதிப்பெண்களும் நிறைவாக பெறுவீர்கள். ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும். அதிகாலை பொழுது எழுந்து படிப்பதே உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டதாக இருக்கும். மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவது மிக அவசியம். மாணவ மாணவிகளை வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அரசாங்கத்தினுடைய பண உதவி கிடைக்கும். சில சலுகைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். வங்கி முகாந்திரமாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். கல்வி கடனுக்காக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. இதனால் அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டாகும். மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். வெற்றி நிச்சயம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். நேர்த்தியாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைவாக காணப்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் உண்டாகலாம். மனதில் சில எண்ணங்கள் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். இன்று கோவில் செல்வீர்கள். உங்களுடைய சம்பிரதாய முறைப்படி வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். ஆன்மீக யாத்திரைகள், தெய்வ வழிபாடு,
தெய்வ அருள் தரிசனம் இதெல்லாம் உங்களுக்கு மனதில் திருப்தியை ஏற்படுத்தும். இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வீர்கள். இதன் மூலம் நல்லது நடக்கும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடவும். தெய்வ வழிபாடு ஒன்றே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதொரு அனுபவ அறிவை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் மாற்றங்கள் உண்டாக்கும். இன்று வேலைகள் அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் அவற்றை மிக சரியாக முடிப்பீர்கள். முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வேலைகள் மூலமாக சிறப்பு ஏற்படும். மிக சாதுரியமாக கையாளுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் தொடர்பான வேலைகளில் மாற்றங்கள் உண்டாக்கலாம். பழைய வேலைகளை எடுத்து செய்யலாமா என்கிற எண்ணம் எழும். இதுநாள் வரையில் நீங்கள் போராடிய ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கலாம். அனுபவத்தை அதிகரிப்பீர்கள். கால்நடை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். விவசாயம் மேன்மை பெறும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்றவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள், சில பிரச்சனைகள் நீங்கும். கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. இன்று பண நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். வியாபாரம் தொடர்பாக முதலீடு சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழில் விஷயங்களுக்காகவோ அதிக பணத்தை முதலீடு செய்யாமல் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது அவசியம். வேலையில் திருப்தியாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். எதிர்கால நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். வங்கி கணக்கு தொடர்பான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். கடனிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். இன்று செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒரு நட்புடன் இருப்பீர்கள். இன்று சில சிக்கல்கள் பேச்சுக்கள் மூலமாக நீங்கும். திருமணமானவர்கள் குடும்ப ஒற்றுமையை எண்ணி பேச வேண்டும். அனுசரித்து நீங்கள் பேசினால் மட்டுமே நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் இருந்த சில மனக்கசப்புகள் குறையலாம். வார்த்தைகளை மிக கனிவாகவும் பரஸ்பர ஒற்றுமையோடும் நல்ல புரிந்துணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கும் வருங்கால துணைக்குமான பேச்சுக்கள் ஓரளவிற்கு சீராகவே காணப்படலாம். வருமானம் சம்பந்தமாக வெளியிடங்களில் முயற்சியும் செய்வீர்கள். ஒரு வேலையில் இருந்து கொண்டு மற்றொரு வேலைகளையும் கவனிப்பீர்கள். இன்று வேலைகள் அதிகமாக இருப்பதால் சற்று உடல் அசதி காணப்படலாம். மன நிம்மதி பெற வேண்டி தியானம், யோகாசன பயிற்சிகள், நல்ல பாடல்கள், இசை கேட்பது, ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வது, வெளியூர்களுக்கு பயணப்படுவது, இது போன்ற விஷயத்தின் மூலம் மன நிறைவு பெறுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்குவதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த வரையில், அதிலும் கண் பார்வையற்றவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். இதன் மூலமும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வெள்ளிக்கிழமை தினத்தில் பெருமாள் ஆலய வழிபாடு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவ வழிபாடு செய்வது வருமானத்தை அதிகரிக்கும். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கான குலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அன்பு அதிகரிக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். திருவோணம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். மன நிறைவு பெறும். திருப்திகரமான நாளாக உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பலன்கள் 2 கலந்ததாகத்தான் இருக்கும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகலாம். பணி நிமித்தமாக மிகவும் கவனமுடன் பணியாற்றுவீர்கள். அதிலும் கல்வி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், கணிதம் சம்பந்தமான துறைகளில் செயல்படுபவர்கள், வங்கியில் பணிபுரிபவர்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு பலனையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும்.
உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே சாதாரண போக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் வேலைகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆக மனதில் எந்தவிதமான குழப்பங்கள் இல்லாமல் வேலைகளை அடுத்தடுத்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கவலைகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியம். தெய்வ அனுகிரகத்தோடு குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்வது, வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வது, மாலை நேரத்தில் மொச்சை சுண்டல் செய்து மகாலட்சுமிக்கு படைப்பதாலும் வீட்டில் வருமானம் பணவரவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். தன லாபங்கள் பெறுவீர்கள். வியாபார வேலை நிமித்தமாக பார்க்கும் பொழுது வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். கணினி சம்பந்தமான வேலைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாக்கும். உத்தியோக ரீதியாக உத்தியோகஸ்தர்களின் உடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்தாலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்வது அவசியம். முறையாக திட்டமிட்டு செய்தால் வேலைகளில் உங்களை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது. சிறப்பாக கையாளலாம். இன்று உங்களிடம் மன உறுதி குறைந்து காணப்படும். அதனை முறியடிப்பதற்கு சந்திர பகவானுடைய வழிபாடு செய்வது மிக அவசியம். மனோகாரகனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். மன உறுதி வேண்டி பிரார்த்தனை செய்வது அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படலாம். காதலிப்பவர்கள் உங்கள் துணையினுடனான பேச்சுக்களில் எந்தவிதமான தவறுகளோ குற்றங்களையோ பார்க்காமல் சகஜமாக எடுத்துக்கொள்வதால் உங்கள் வாழ்க்கை ஒரு இயல்பாக இருந்து கொண்டே இருக்கும். நிதி நிலைமைகள் சில நேரங்களில் ஏமாற்றத்தை கொடுப்பது போல இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வத்தை காட்டாதீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதும் மற்றும் சேமிப்பது என்பது சற்று கடினமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இருந்தாலும் கையில் பணப்புழக்கம் இருக்கத்தான் செய்யும். அதிக ஆடம்பரமான விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யாதீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறலாம். சேவை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். பொதுவாக குழந்தைகளிடத்தில் அன்பு வெளிப்படுத்துவீர்கள். மனதில் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாகவே காணப்படலாம். மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமாகவும் போட்டித் தேர்வுகள் தொடர்பாக இருப்பவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உங்கள் நண்பர்களிடத்தோடு சேர்ந்து படிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக இருப்பதற்கு சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது அவசியம். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் உரைக்கும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாகவும் அனுகூலமான பலன்கள் உண்டு. குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். நன்மை நிறைவாக இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களே, திறமையாக செயல்படுவீங்க. திறமைகளுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் எல்லாம் தெரிந்தவர்கள் நீங்கள் என்பதை வெளிக்காட்டக்கூடிய விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது என்றால் யாராலும் நம்ப முடியாது. அந்த அளவிற்கு அனுபவ அறிவு கூடுதலாகத்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய நிலைகள் இருப்பீங்க. பொதுவாக மீனராசி என்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைகளில் நிர்வாகிகளாக, பலரையுமே வழிநடத்தக்கூடிய குருவாக அந்த ஸ்தானத்துல தான் நீங்க இருப்பீங்க. யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீர்கள் மீனராசி அன்பர்களே. குரு பகவான் என்பவர் எல்லாவற்றிற்கும் தலைமை பண்பு ஏற்று நடத்துபவர். அப்படிப்பட்ட குருவினுடைய அம்சத்திலேயே நீங்கள் பிறந்திருக்கிறதுனால எந்தவித சூழ்நிலைகள் இருந்தாலும் சமாளித்து மீண்டு விடுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையறதுக்குண்டான வாழ்க்கை சூழல் உங்களுக்கு நன்றாகவே இருக்கு. எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு பார்த்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கில ஆவணம்
அலுவலக ரீதியாக ஆபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பா வெளியே கொண்டு செல்றவங்க பத்திரப்படுத்தி கொள்வது நல்லது. கவனக்குறைவாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு மீண்டும் தேடுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல் என்னும் பொழுது அது மேலே கவனம் இருக்கட்டும். அரசு தொடர்பான காரியங்கள் இருந்துட்டு வந்த இழுபறிகள்லாம் குறையுங்க. உத்தியோகத்துல புதுமையான ஒரு சூழல் ஏற்படும். மேன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மிகவுமே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. மன நிம்மதி ஆறுதல் உண்டாக்கும். ராசியினுடைய 8ஆம் வீட்டுல அஷ்டமஸ்தானத்துல கேத்து பகவான் இருக்கார். அவரை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒரு எறும்பு சாப்பிட்டா பிராமணர்கள் சாப்பிட்டதுக்கு சமம். இந்த எறும்பானது சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசியை, அதாவது 2 வருடங்கள் கூட அதனுடைய கூட்டுல சேமிச்சு வச்சிருக்கும். அப்படிப்பட்ட அரிசியானது எப்பவும் தினந்தோறும் அந்த எறும்பு சாப்பிடும் பொழுது அந்த ஒரு நிலை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்குங்கிறது ஐதீகம். அதுவரையில 30 முக்கோடி தேவர்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த எறும்பு சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவையுமே. ஆக ஒரு எறும்பு கூட்டுக்கு நீங்கள் அரிசியை தானமாக செய்யறதுனால ராகுகேது பகவானுடைய தோஷம் விலகும் என்பது ஐதீகம், நம்பிக்கை. ராசியினுடைய அமைப்பு படி ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்விக்கு புதன் ஓரை, தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமமான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையுங்க. தானாகவே வந்து அமையறதை நீங்க பார்க்க முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாகவே நடக்கும், துரிதமாக நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பலன்களோடு ஒளிமயமான எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.